வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு இயக்கம் பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு பங்களிக்கும் வகையில் வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 13வது இந்திய UAE உயர்நிலை முதலீட்டு மாநாட்டில் பங்கேற்றார். தனிநபர் டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மக்களை திசை திருப்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் பேரணிக்கு அனுமதி அளிப்பதற்கான பொதுவான விதிமுறைகளை காவல்துறை வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் GST சீர்திருத்தம், நகராட்சி, கிராமம், கொம்யூன் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள், நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட முன்வரைவு மசோதா உள்ளிட்டவை நிறைவேற்றப்பட்டன. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஆப்கானிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையே நேற்று அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்றிரவு 8 மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் இந்திய ஓமன் அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.